ஜெபம்லாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, நேற்று இன்று என்றும் மாறாதவரே, மகா பரிசுத்தமானவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, இந்த அருமையான நாளிலும் கூட இன்னொரு விசை இப்படி பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே, இப்படி சபையில் அடிமை இப்படி வார்த்தை நிமித்த ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எதற்காக கொண்டு வந்தீரோ, எதற்காக நிறுத்தி இருக்கிறீரோ கர்த்தாவே, அதற்கு அடிமை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. பேசுகிற நீராக இருந்து வார்த்தை உம்முடையதாக இருக்கட்டும், கொடுக்கிற நீராக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் கொடுக்கிறதை வாங்கி அதை சபைக்கு பகிர்ந்து கொடுக்கிற கிருபையை அடிமையும் கூட நீர் தர வேண்டும் என்று சொல்லி எதை எதிர்பார்த்து கர்த்தாவே நீர் கொண்டு வந்தீரோ அதை நீர் நிறைவேற்றிக் கொள்ள ஒரு கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17. எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இதை யார குறிக்குதுங்க? ஆபிரகாம குறிக்குது. அப்போ அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இப்போ ஆபிரகாம குறித்து படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு விசுவாசத்துல இருந்தவங்களுக்கு புரியும். இப்போ புதுசு ஆண்டவரை ஏற்றுக்கணுங்களுக்கு புதுசா வந்தவங்களுக்கு இது என்ன, இது ஆபிரகாம்னா யாருன்னு தெரியாது, அப்படிதானே? அது உண்மை. அதனால பிரியமானவங்களே, இப்போ குறிப்பா இப்போ நம்ம எடுத்துக்கிற கருத்து என்னன்னு சொன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒன்று இல்லாத போதே அது இருக்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. அப்போ உங்க வீடு கட்டுறதுக்கு ஒன்று ஒரு இடம் வாங்கிட்டு பின்னாடி இந்த வீட்டை கட்டி சமையலறை, பாத்ரூம், பெட்ரூம், அது இதெல்லாம் போட்டு ஆள் இதெல்லாம் போட்டு முடிச்சு வச்ச மாதிரி ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ற ஒரு கட்டத்துல இருக்குதுன்னு அது எவ்வளவு ஒரு அதை நம்ப முடியுமா? வீடு இடம் வாங்கின உடனே வீடு கட்டி டெடிகேஷன் பண்ணிட்டு ஒரு தீர்மானம், ஒரு நிம்மதி, நம்பிக்கை. அப்போ அது மாதிரி இந்த வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிற சகல உண்டாக்கின தேவன் உண்டாக்கத்துக்கு முன்னமே என்ன பண்ணிட்டாரு? உலகத்தை உண்டாக்கி அதில் இருக்கிற வாழ்ந்து நிற்கிற வாழ போற பல்லாயிரம் கோடான கோடி மக்களை குறிச்சு இப்ப பேசி நிற்கிற, இப்ப ஆராய்ச்சி இப்போ இந்த நிமிஷத்துல ஜீவனோடு இருந்து இதை தியானிக்கிற நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சும் உலகம் உண்டாக்கப்படாததுக்கு முன்னே என்ன பண்ணிட்டாராம்? இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல பேசி நிற்கிற நம்மை குறிச்சு, இந்த பூமியில தேவ ஜனங்க யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை குறிச்சு தியானிச்சு பேசி நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் குறிச்சு, இதுக்கு முன்ன வாழ்ந்து நிற்கிறவங்க, வாழ போறவங்க எல்லாரையும் குறிச்சு என்ன பண்ணிட்டாராம்? அப்பயே ஒரு திட்டம் பண்ணி. அப்போ இது 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். என்னுடைய வீடு தேவனுக்கு இப்படி இராதோ, சகலமும் சித்தம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. அப்போ இது தாவீது ராஜா சொல்றார், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார்.
ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தவருங்க செய்யாரோ, செய்வாருன்னு சொல்லல, செய்ய மாட்டாரா, அதான் கேள்வி. அது ஏசாயா 55ஆம் அதிகாரம், அதில் ஒரு வசனம் வருது. அது இப்போ படிச்சது மனுஷன் சொல்றது, தாவீது ராஜா சொல்றது. இங்க அவர் சொல்றார், இது தேவனே சொல்றார். ஏசாயா 55ல் 8வது வசனத்திலிருந்து சில வசனம் படிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திலிருந்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கும் பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நிச்சய அடையாளமாகவும் இருக்கும். இங்க முன்ன தாவீது ராஜா சொன்னதை படிச்சோம். இங்க ஆண்டவரே சொன்ன காரியத்தை நம்ம என்ன பண்றோம், படிச்சோம். அப்போ முதல்ல படிச்ச இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்துல அவர் இருக்கிறவர்களை இல்லாதவர்களை போல அழைக்கிறவர் ஒரு திட்டமிடுதலை குறிச்சு நம்ம பார்த்தோம். அப்ப திட்டமிட்ட பிரகாரம் பூமியில வாழ்ந்து இருக்கிற தாவீது ராஜா சொன்ன ஒரு நம்பிக்கையான வார்த்தை குறித்து பார்த்தோம். இப்ப படிச்சு பாகம் தேவன் நம்பி இருக்கிற ஒரு நம்பிக்கை, எதிர்பார்த்து இருக்கிற ஒரு பலனை குறித்து படித்தோம். இப்போ 3 வசனத்திலையும் 3 பிரிவு. அப்போ அதே உபாகமம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இங்க பாக்குறோம், ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று என்ன பண்ணாராம், தெரிந்து கொண்டார். என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் என்ன பண்ணாராம், தமக்கென்று தெரிந்து கொண்டார். இப்போ இந்த கருத்து என்னன்னு சொன்னாக்கா, இப்போ உலகத்துல எவ்வளவோ பேர் ஜனங்க இருக்கிறாங்க, எத்தனையோ தலைமுறை வந்துச்சு, வாழ்ந்துனுக்குது, போச்சு, இப்போ வாழ்ந்துனுக்குறாங்க, வாழ போறாங்க. அப்படி இருக்கிறதுனால அப்ப இங்க என்ன சொல்லனா, உங்கள் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ள என்ன பண்ணாராம், தமக்குன்னு தெரிஞ்சு கொண்டார். இந்த தெரிந்து கொள்ளுதலும் அப்போ உப்பு இருக்கிறது. இப்ப காய் கடைக்கு போனாக்கா மார்க்கெட்ல நாம என்ன பண்ணுவோம், நல்லதை பார்த்து வாங்குவோமா, நல்லா இருக்கணும்ன்றதுக்கு வாங்குவோமா, எதிர்ந்தாலும் வாங்கிக்குமா? நல்லதை பார்த்து, சொத்தல் இல்லாத படிக்கு பெருக்கி பார்த்து வாங்குவோம். புரியுதுங்களா? இது நமக்கு உதவணும்னு தான் வாங்குவோம். அப்ப அதே மாதிரி விதைக்க நம்ம விதை தானி வாங்க போறோம். அது சொத்தலை பார்த்து புழுப்பு பண்ணிட்டு வாங்குவோமா? நல்லதை பார்த்து வாங்கினா தான் நல்ல மாதிரி விதைச்சாக்க என்ன பண்ணும், நல்ல எதிர்பார்க்கிற பலனை கொடுப்போம், எதிர்பார்த்து வாங்குவோம். அது மாதிரி பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ 1000 கோடி மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க மத்தியிலெல்லாம் கூட இல்லாத ஒரு இதை ஒரு சிலரை ஆகிய நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, ஆண்டவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை ஆராதிக்க வச்சு பாட வச்சு துதிக்க வச்சு
இன்னும் அவருடைய வார்த்தையை என்ன பண்றாரு, கேட்க வச்சு நிற்கிறாரு. ஒரு பக்கம் சொல்ல வைக்கிறாரு, ஒரு பக்கம் கேட்க வைக்கிறாரு. அது எதுக்கு? இதோ வந்தோமா, இதோ போனோமா. ஞாயிற்றுக்கிழமைனாக்கா ஆண்டவர் பிள்ளைங்க என்ன பண்ணுமா, சர்ச்சைக்கு போகணுமா, வீட்டுக்கு வரணுமா? ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சைக்கு போகணுமா, வீட்டுக்கு வரணுமா? காலையில் இருந்து சாப்பிடணுமா, குளிக்கணுமா, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுமா, பிழைக்கணுமா? அதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? வேலைக்கு போகிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, பிழைக்கிறதுக்கு அர்த்தம் இருக்குதா இல்லையா? இருக்குதுல்ல. அதே மாதிரி ஆண்டவர் நாளில் ஆண்டவர் வீட்டுக்கு வர்றது, ஆராதனைக்கு வர்றது, வீட்டுக்கு அது அர்த்தம் இருக்கணுமா இருக்கதா, இருக்கக்கூடாதா? அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க. ஆண்டவர் நாளில் வரோம், ஆராதிக்கிறோம், அடுத்து போகிறோம், திருப்பி வரோம் போகிறோம், திருப்பி வரோம் போகிறோம். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா, நோக்கம் இருக்குதா இல்லையா? என்ன நோக்கம்? நம்ம இதை காலையில் வரோம், திருப்பி போயிடுறோம். இப்போ எதை எடுத்துன்னு வரோம், எதை எடுத்துன்னு போகிறோம்? ஏதோ வரோம் போகிறோம். அப்போ என்னக்கு இது? கையில் எதனா எடுத்துன்னு வருமா ஆர்டர் கொடுக்கறதுக்கு, இல்லை ஆர்டர் கொடுக்கறது எதை தூக்கின்னு போகிறோமா நம்ம வீட்டுக்கு? என்ன பலன் சொல்லுங்க. ஒரு அர்த்தம் வேணும்ல. ஒரு உத்தியோகத்துக்கு போகிறோம், மாசான சம்பளம் வாங்க போகிறோம்ல. ஏதோ காத்தால போனோம், வேலைக்கு வந்தோம், கம்பெனிக்காரனுக்கு வேலை முடிஞ்சு போகுது, நம்மளுக்கு நாலேஜ் இருந்து போகுது. அது லாபம் என்ன? ஒரு சம்பளம் வாங்குறவங்கள பொழைக்கணும்னு தானே நான் சொல்றது விளங்குதுங்களா? அது மாதிரி ஆண்டவரே ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டுட்டாரு, நம்ம கண்ணை திறந்துட்டார். அப்போ ஒரு நாள் நம்ம வரணும், அவர் ஆராதிக்கணும், இந்த பூமியில் பிள்ளைகளா வாழணும். அது மட்டுமே வேற எதனா இருக்குதா? அவருக்கு என்ன லாபம்? ரத்தம் சிந்தி மீட்டவருக்கு என்ன லாபம்? வந்து போற ஆராதிச்சுன்னு அவருக்காக வாழ்ந்து இருக்கிற நமக்கு என்ன லாபம்? லாபம் இல்லாத வியாபாரம் நடக்குமா? ஒரு காத்தால் போய் கடை போடுறாரு, பொழுதோடு வர்றாரு, திருப்பி போறாரு, திருப்பி வர்றாரு, தொழில் நடக்குது. அது லாபத்தை எதிர்நோக்கியா என்ன நஷ்டத்தை நோக்கி பொழுது போன போதுன்றதுக்கா? இப்போ இன்னொன்னு என்ன, அந்த வந்து கொஞ்சம் டைம் சொன்னாரு. இன்னொன்று என்னன்னாக்கா, நான் உங்ககிட்ட ஒரு இது கேட்டுக்கிறேன். அப்போ அந்த நேரமும் அந்த நிமிஷமும் செகண்ட் கூட அவர் தான் நடத்தணும். அதுக்கு நேரம் எப்படி போகுது அது எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஏன்னு சொன்னாக்கா, இந்த அனுபவத்தையும் உங்கள் மத்தியில் நான் வச்சு அவர் கொடுக்குற வார்த்தையும், அவர் எனக்கு முன்னாடி கொண்டு வந்துக்கிற வார்த்தையும், இப்போ கொடுக்குறதையும் அனுபவத்தை சேர்த்து இப்போ நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து போகிறேன். அதுக்கு நேரம் எப்படி போகிறேன், அதுக்கு நேரத்துக்கு நான் பொறுப்பாளி இல்லைங்க. உண்மையை பார்த்தாக்கா, நான் இன்னைக்கு இங்கே வர மாதிரி இல்லை, நானே முடிவு பண்ணிக்கினேன். திருப்பி ஜனவரி 1 வாக்குதத்தை எடுத்துட்டு இந்த 2 நாள் பாஸ்டிங் ப்ரேயருக்கு தான் அங்கே வரணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருந்தது. அதான் உண்மை. அப்போ முதல் படித்தேன் இல்லையா அந்த வசனம், அதுக்கு அடுத்து 2வது சப்ஜெக்ட் படித்தேன் இல்லையா, ஏசாயா 55. எடுத்து படிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அங்கள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அப்போ அதை நிறைவேற்ற ஏன்னு சொன்னாக்கா, நான் நினைச்சது வேற, அவர் நினைச்சிருந்தது வேற. இப்போ நான் போகணும் வரணும்னு உருவாக்கி வழி வேற, அவர் வழி வேற. அப்போ முந்த நாள் கூட நான் இங்கே வர மாதிரி, முத நாள் சாயங்காலம் கூட இல்லை. அப்போ நேற்று தான் இங்கே வர்றதாக முடிவு. அப்போ கூட எங்கள் பையனும் சொல்லிட்டான், நீ போய் ஆகணுமா, அந்த பணத்தை பேங்கில் போட்டுரு. இல்லைடா, அவர் சித்தமும் அவனுக்கு புரியாது, ஆண்டவர் அறியாதவன். அப்போ கிளம்பியாச்சு, முடிவு பண்ணியாச்சு, சரி பண்ணிட்டேன். அப்போ இங்கே வந்து சேர்ற நேரம் கூட ஒவ்வொரு நிமிஷத்தையும் கூட என்ன பண்ணுறாரு, கரெக்ட் பண்ணி நடத்தினார். ஏன்னு சொன்னாக்கா, அந்த 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவர் சமூகத்தில் முழங்கால் நிறுத்தி அந்த உறவு. ஏன்னு சொன்னாக்கா, ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, உயிருக்குயிர நெருங்கி பழகினவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி போன் மூலமாகவோ நேர்முகமோ ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணுவாங்க, டெய்லி அவங்களுடைய சந்திப்பு இருக்குமா இருக்காதா? புரியுதுங்களா?
ஒரு டீ கடைக்கிட்டயோ ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்டயோ இங்கே ஒரு இடத்துல குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட இடத்துல குறிப்பா அவங்க என்ன பண்ணணும், அவங்க மன கருத்தை பகிர்ந்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தூக்கமே வரும், பொழுதே போகும். அப்ப அது மாதிரி பிரியமானவர்களே, அப்போ வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கூட சாயங்கால வேலையில இருட்டோட என்ன பண்ணிக்கிறாரு, மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து நிற்கிறார், நன்மை செய்யறார், சுற்றி திரிஞ்சு நிற்கிறார். ஆனா சாயங்காலம் ஆன போது அதிகாலை இருட்டோட அவர் என்ன பண்ணிக்கிறாரு, எல்லாரையும் விட்டு 12 சீசன் கூட இருந்தாங்களோ எல்லாரையும் விட்டு தனியா என்ன பண்ணிக்கிறாரு, பிதாவோட தேவனோட ஒரு சஞ்சரிச்சு நடந்து உறவு கொண்டு, அப்போ பிதா அவரோட இயேசு கிறிஸ்து பிதாவோட என்ன பண்ணிக்கிறாங்க, தொடர்பு கொண்டு. அதே மாதிரி ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சாருன்னு பார்க்கிறோம். அப்ப ஆதி முற்பிதாக்கள் தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்தவான்கள், வாழ்ந்திருப்பற பரிசுத்தவான்கள், ஊழியக்காரங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆண்டவரோடு ஒரு தனி உறவு வச்சுக்கிறாங்க. அதை குறித்து எனக்கு முன்னாடி முக்கியப்படுத்தி கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறார், இப்போ அந்த அனுபவத்தை நடத்துறார். அதனால அந்த 7 to 8 வரைக்கும் எங்க கூடுமான வரைக்கும் அந்த டைம் நான் கடைப்பிடிப்பேன். இன்னைக்கு எவ்வளவு தூரம் பிரயாணம், இன்னைக்கு இந்த ஜபம் நடக்குமா நடக்காதா, ஒரு இதாவே இருந்துச்சு. அது என்ன பண்ணுது, அது எதிர்நோக்குது. ஆனா சூழ்நிலை எவ்வளவு தூரம் பிரயாணம், போய் பஸ் கிடைக்குமா கிடைக்காத 7 மணி நேரம் பிரயாணம். அப்ப இந்த ஜபத்துக்கு தடை வந்துருமா இல்லை எப்படியா முடிமான வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த ஜபம் நடக்கணும். அப்போ ஒரு போராட்டமும் கூட இருக்குது, அவிசுவாசமும் இருக்கு. அப்ப நேரத்துக்கு நேரம் இது பண்ணி இங்க வந்து உள்ள நுழைஞ்சேன். பார்த்தாக்கா திண்டுவனம் தாண்டினதும் நிறைய மலை. அப்ப இந்த ஜபம் நடக்குமா நடக்காது, அங்க இறங்கி வரணும் எப்படி, அப்ப அங்கிருந்து எப்படி நுழைஞ்சு எப்படி வர முடியுமோ, அது போய் இறங்குற இடத்துல அந்த மலை இருக்கக்கூடாது ஜபம் பண்ண. அப்போ இந்த கூட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் நிறைய மலை. இப்போ இங்க வர பிரேக் போன் பண்ணி நான் கடலூருக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ இந்த வண்டியில் சீக்கிரம் வரலாம், அதுவும் இல்லை. அப்ப இங்க வந்து பார்த்தா ஒரு துளி மழை கூட கிடையாதுங்க, புரியுதுங்களா? இப்போ அப்ப பார்த்தாக்கா இங்க வரும்போது பார்த்தா ஒரு துளி மழை கூட ஜிப்மர்ல இருந்து இது வரைக்கும் மழை தூரலே கிடையாது, அங்க ஜோன் மழை. அப்ப அங்கிருந்து வந்து இது அனுபவம் சொல்றேன். அப்ப இங்க வந்து வீடு சேர்ந்தேன், சிஸ்டருக்கு சொல்லிட்டேன் என் நேரம் கடந்து மிச்சமாகி போச்சு, இருங்கிட்டு லிங்க மாத்தினும் அந்த 1 மணி நேரம் ஆண்டு சமூகத்தில். அப்ப அலைதான் வருது, கண்ணில் தண்ணி தான் வருது. அப்ப புறப்பட்டதுலேருந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏறத்துக்கு கூட பஸ் இல்லை, இடையிலே ஒரு பஸ் நின்றுச்சு, அதில் ஏற்றேன். திருவண்ணாமலையில் வந்தேன், பஸ் எவ்வளோ நேரம் தெரியலன்னு வந்தாக்க நகரத்துக்கு பஸ் மூவாகுது, ஆளை ஏறினேன். அதே மாதிரி கரெக்டாக அந்த ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷமும் என்ன ஆயிடுச்சு. அப்போ நிமிஷத்துக்கு கூட என்ன பண்றாரு, கரெக்ட் பண்ணி அது தடை ஆகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அந்த உறவு சவகாசம் அந்த மனசுட்டு பகிர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய உறவு என்ன பண்ணக்கூடாது, மாறி போயிடக்கூடாது. அப்ப என் ஆவியா அதை எதிர்நோக்கி இருந்துச்சு. அப்ப அவருடைய ஆவி என்ன பண்ணி இருந்துக்குது. அப்ப 200 சில்லற கிலோமீட்டர் தூரம் பிரயாணம், 7 மணி நேரம் பிரயாணம், புரியுதுங்களா? அப்ப பார்த்தாக்கா இந்த நேரத்தை கூட கரெக்ட் பண்றாரு. அப்ப அந்த உறவு சவகாசம் தடாயிடக்கூடாது. அவரும் என்ன பண்ணிக்கிறாரு, விரும்பி நின்றுக்கிறாரு, நானும் விரும்பி என்ன பண்ணாரு. அப்போ அப்படி விரும்பி அப்படி திட்டமிட்டு நடத்தினுக்கிறவர் யாருங்க, வானத்தையும் பூமி படைச்சவர். அப்ப நாம யாரு, ஒண்ணுமே இல்லை. அப்ப அதுல இன்னும் நுணுக்கமா பத்தக்கு எத்தனையோ ஆயிரம் கோடான தேவஜனங்கிறாங்க பூமியில, புரியுதுங்களா? அப்ப அந்த 1 மணி நேரம் அவர் பாதத்துலன்னா அந்த 1 மணி நேரம் நம்ம சும்மா வைக்க முடியும். அவர் நம்மளோட இடைப்படணும், நம்ம அவரோட இடைப்பட்டு என்ன பண்ணணும், பேசணும். அப்ப பல ஆயிரம் கோடான பரிசுத்தவங்க அதே நிமிஷத்துல இருப்பாங்க, பல காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க, பல காரியத்தை அவர்கிட்ட கேட்பாங்க.
அப்ப அத்தனை பேருக்கிட்ட பேசிட்டு இங்க வர்றதுக்கு அப்புறம் வரணும் சொல்ல முடியுமா? அப்ப ஏன்னு சொன்னா இப்ப இந்த நேரம் நிமிஷத்தை கூட அவர் கரெக்ட் பண்ணி இந்த உறவுகளை மேம்படுத்தி அப்போ அந்த மனுஷனை என்ன பண்ணும், கரெக்ட் பண்ணி உபயோகப்படுத்தி நடத்தணும். அப்ப அது பார்க்கும்போது கண்டு தண்ணிலாம் கலங்குது. அப்போ இந்த என்னுடைய மதியனும் என்னுடைய அவநம்பிக்கை குறித்து நான் அழனேன், மன்னிப்பு கேட்டேன். அப்ப அது மாதிரி பிரியமானவர்கள் ஏன்னு சொன்னா அந்த உறவுக்காக அப்ப அப்படியேப்பட்டவர் என்ன பண்ணாரு, அது மாறி போகணும், அதுலயும் அவர் உண்மையா கரெக்ட் பண்ணி நடத்துறாரு. அப்ப இதுல படிச்ச மாதிரி அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒன்னு இல்லாத போதே ஒன்னு இருக்கிற மாதிரி. அப்ப ஆபிரகாம் குழந்தையே கிடையாது, குழந்தை பிறக்கணும் நம்பிக்கையும் இல்லவே இல்லை. ஆனா வாக்கு கொடுத்தாரு, வானத்து நட்சத்திர மாதிரி கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்கும்னு சொன்னார். அது நம்ப முடியுமா? ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சு, அவங்க மனைவிக்கும் வயசாகி போச்சு, நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி யோவானை குறித்து சகரியாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். யோவான் பிறப்பு முன்னாடி சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, அதுவும் நம்பிக்கிட்ட அற்று போன கட்டம். அதே மரியாள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து தேவதூதன் சொல்றார், மரியாள் கல்யாணமே ஆகல. இது நம்ப முடியுமா? அவளுக்கு வயசாகி போச்சு, முடிஞ்சு போன கட்டம், அதுவும் நம்ப முடியாது. கல்யாணமே ஆகல, வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஒண்ணு இல்லாத போது இருக்கிற மாதிரி உற்பவ கால திட்டம்னு ஆபிரகாம் கிட்ட சாரால பார்த்து சொல்லிட்டு போறார். குறித்த காலம்னு சொல்லி சகரியாவுக்கு சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்றார். இப்ப இதெல்லாம் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்ப அதே மாதிரி தான் இந்த இதுலயும் கூட இப்ப இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் குறிச்சு கூட என்ன பண்றாருன்னா அவரு இதை சொல்றார். ஏன்னு சொன்னா ஒரு எதிர்பார்த்து ஒரு இதுதான். அப்போ என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். நான் நினைக்கிற மாதிரி என் நினைவு மாதிரி உங்க நினைவு இல்லை. ஆமா, அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு இங்க வந்தாகணும். நான் நினைச்சது எப்படி, இன்னும் 6 மாசம் இங்க வரவே கூடாது. புரியுதுங்களா? அப்போ உங்க வழி மாதிரி என் வழி இல்லை. அடுத்த வாரம் போகலாம், அடுத்த மாசம் போகலாம், 6 மாசம் பொறுத்து போகலாம். உங்க வழி மாதிரி என் வழி இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே சொல்றார். பூமிக்கு மேல எவ்வளவு உயரம் இருக்குதோ அது மாதிரி உங்க வழிக்கு மேல என் வழி, உங்க நினைவுக்கு மேல என் வழி இருக்கு. எதை குறிச்சு? நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சு. புரியுதுங்களா? பூமியில் அவருக்காக வாழ்ந்து நிற்கிற அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சும் அவருடைய நினைப்பு அவருடைய வழி அப்படி இருக்கு. அப்போ அந்த இதுல தாவீது ராஜா சொன்ன காரியத்தை பார்த்தல 2 சாமுவேல் 23 சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற படி. அப்போ இப்படி இந்த வானத்தின் பூமியை உண்டாக்காத்துக்கு முன்னமே இப்ப இருக்கிற மனுஷர்களை ஒவ்வொருத்தர் குறிச்சு என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு திட்டம் பண்ணி இருக்கிறாரு. அந்த திட்டம் என்னன்னு சொன்னாக்கா எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை 4வது வசனம் எடுத்து படிங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். அப்போ இப்ப இருக்கிற நாம் அப்ப என்ன பண்ணாராம், வானத்தையும் பூமியும் உலகத்தையும் உண்டாக்க போறேன், அதுல என்னுடைய ஜனங்க எனக்கு முன்னாடி இப்படியே இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்புல பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும், குற்றம் இல்லாதவங்களா இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணிட்டாராம், உலக தோற்றத்துக்கு முன்னே இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணிக்கிறான், உப்பு இருக்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறாராம். அது நம்ப முடியுமா? இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே மரியாளுக்கும் சொல்லிட்டார், குழந்தைக்கு பேர் இயேசு கிறிஸ்து பேர் வைன்னு சொல்லிட்டார். இப்ப நம்மளே குறிச்சு இப்போ லோகேஷ் கல்யாணமே ஆகல, உங்க பையனுக்கு அன்பாளகன் பேர் வை, நம்ப முடியுமா? நம்ப முடியுங்களா? உங்க பையன் லோகேஷ், உங்க பையன் பேரு அன்பாளகன் தான் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இது நிலைமை. நம்ப முடியுமா? அப்ப அது மாதிரி இப்ப இருக்கிற நாம் இப்ப உலகம் உண்டாக்கப்பட்டு
எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆகி போச்சு. எத்தனை ஆயிரம் கோடான கோடி மக்கள் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ வாழ்ந்து நிற்கிறாங்க. அது எத்தனையாவது ஆளுன்னு ஒரு புள்ளி கூட தூசுக்கு சமமா கணக்கெடுக்க முடியுமா? ஒண்ணுமே இல்லை. அப்படியேப்பட்ட தூசுக்கும் சமம் இல்லாத இந்த கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா திருப்பி இந்த நேரமெல்லாம் நான் ஏன் இதை ரெக்கார்டு பண்ணிக்கிறதுனா, அவர் கொடுக்க வாங்க இங்க கொடுக்க இதுக்குன்னு நான் செய்திக்குன்னு ஒண்ணுமே எப்பயுமே உட்கார மாட்டேன். அப்ப என்ன கொடுக்குறாரோ, எதை கொடுக்குறோ, எப்படி கொடுக்குறோ தெரியாது. அதுக்கு நான் எனக்கும் வேணும்னு தான் ரெக்கார்ட் பண்றேன். புரியுதுங்களா? அப்ப அது என்ன, இது அவரு நடத்துற காரியம். திருப்பி இந்த நாளே நேரம் வராது. அப்ப அது மாதிரி பிரியமனையா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்னன்னைக்கு மன்னா என்ன பண்ணாரு, அன்னன்னைக்கு கொடுத்தாரு. நாளைக்கு ஆகட்டுன்னு மீச்சி வச்சு இவங்களுக்கு என்ன இல்லை, கெட்டு போச்சான். ரொம்ப பிடிச்சி வச்சு எடுத்து தெரிச்சு வச்சுக்கலான்னு என்ன ஆச்சு, கெட்டு போச்சான். அப்ப அன்னன்னைக்கு கொடுக்கறது அப்பப்ப என்னென்ன கொடுக்குறோ அன்னன்னைக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அப்ப ஏன்னா ஒரு பலனை எதிர்பார்த்து இது பண்றாரு. அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ ஆயிரம் கோடான கோடி மக்கள் மத்தியில இப்ப நம்மை குறிச்சு அன்னைக்கு அவர் போட்ட ஒரு திட்டம், தீர்மானம், ஒரு ஏற்பாடு இப்ப குறிப்பேடு எழுதுறார். அப்போ நமக்குன்னு குறிச்ச குறிப்பேட்டின் பிரகாரம் குறித்த காலங்கள் அது எபேசியர்ல வருது. 1ஆம் அதிகாரத்தில் படிங்க, 9வது வசனம் படிங்கிறது. காலங்கள் நிறைவேறும் போது நியமத்தின்படி போதுங்க போதுங்க போதுங்க. அப்போ காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமனம். காலன்றது குறிச்ச காலம், நியமனன்றது திட்ட குறிப்பு, நடைமுறை கொண்டு. அதாங்க நான் கொஞ்சம் படிப்பு கம்மி, 7ஆம் கிளாஸ்ல முக்காவாசி கை நாட்டு அது கொடுக்கறது தான். அப்போ ஒண்ணுமே தெரியாது. அப்ப நியமனன்றது என்னங்க, இது இப்படி இப்படி செய்யணும், இது இப்படி செஞ்சு இப்படி ஆகும், இப்படி செஞ்சு இப்படி ஆகும். ஒரு நியமனன்றது எனக்கு குறிப்பிடுது என்னது. அப்போ காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் குறிச்சி திட்டமிட்டு அது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்து செஞ்சு முடிக்கணும் என்ற ஒரு நியமனம், குறிப்பேடு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறிச்சு என்ன பண்ணிக்கிறார், ஒரு குறிப்பேடு எழுதி ரெக்கார்டு வச்சிருக்கிறார். அப்ப அந்த ரெக்கார்டை பார்த்து 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 இன்னாறு பேருக்கு குறிச்ச காலம் வந்துருச்சு, இன்னாறு பேருக்கு குறிச்ச வருஷம் வந்துருச்சு. அப்ப என்னன்னாரு என்ன பண்ணோம், இந்தந்த தேசத்துல, இந்தந்த நாட்டுல, இந்தந்த ஊர்ல, இத்தனையாவது குடும்பத்துல, இத்தனையாவது நபரை என்ன பண்ணோம், பிறக்க வைக்கணும். அதே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல எடுங்க. நம்ம எந்த பட்டாவுல குடி இருக்கணும்ன்ற பட்டாக்குதல், அந்த நிலத்துக்கு பட்டாக்குதல் நம்ம வீட்டுங்களுக்கு சொத்துங்களுக்கு அது இதுல இருக்கு. 17ஆம் அதிகாரம் வசனம் 26. மனுஷ சாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் தெரிந்திருக்கிறார். போதுங்க. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், முன் தீர்மானிக்கப்பட்ட காலம், எத்தனையோ ஆயிரம் ஆண்டு காலங்கள் ஓடி போச்சு. இது கொஞ்சம் கவனிங்க. இப்போ பூமி உருவாகி எத்தனை ஆயிரம் ஆண்டு ஓடி போச்சு. இப்போ பூமி உருவான பின்னாடி மனுஷன்கள் மத்தியில் எத்தனையோ தலைமுறைகள் கடந்து போயிடுச்சு. இப்போ எத்தனையாவது ஆயிரம் தலைமுறை நமக்கு அது தெரியாது. இன்னும் எத்தனை தலைமுறை வருதோ போதும் அதுவும் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம தலைமுறைக்குன்னு சொல்லி குறித்த காலங்கள் என்ன அப்படிதான் பாக்குறோம். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் பிரகாரம் அந்த கால நேரம் குறிப்பேட்டின் பிரகாரம் என்ன பண்ணிட்டாரு. அப்போ இந்த தமிழ்நாட்டுல, இந்த இந்தியாவுல இத்தனையாவது ஆளா இத்தனை இந்த குடும்பத்தில் நம்ம இருக்கணும், இன்னைக்கு எதை குறிச்சு பேசணும்ன்றது அப்ப தீர்மானமா. புரியுதுங்களா? அப்ப அந்த குறிப்பை பார்த்து 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 என்ன பண்ணிட்டாரு, நம்ம குறிப்பு நம்ம லிஸ்ட் பிரகாரம் நம்ம பிறக்க வச்சுக்கிறாரு. நம்ம குறிச்சு குறிப்பேற்றின் பிரகாரம் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, நடிச்சுக்கிறாரு. அந்த குறிப்பை பார்த்து நடிச்சிருக்கிறாரு. அதுதான் உண்மை. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குடியிருக்கணும்ன்ற பேருக்கு இந்த வீடு இதுக்கு பட்டா நம்பர் குறிப்பிட்ட என்ன பண்ண குடியிருப்பின் எல்லை, அதான் பட்டா நம்பர். அப்ப எல்லையை கூட குறிச்சு வச்சுக்கிறாரு, வருஷங்களை குறிச்சுக்கணும்னு நிறைய வசனம் இருக்கு. இப்ப மாதங்கள் நாட்கள் கடந்து போகாத எல்லை அது கூட ரெக்கார்டு இருக்கு.
அப்படின்னு பார்த்தா பிரியமானவர்களே, இதெல்லாம் இப்படி இருக்கு. எதை எதிர்நோக்கின்னு சொன்னா, அப்ப அந்த ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல திரும்ப எடுங்கது, விதைக்கிறவனுக்கு விதையையும் படி அதுல இருந்து வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படி? இருக்கட்டும் இருங்க. அதாவது மறையும் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படி எல்லாத்தையும் திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி ஏற்பாடு பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம பிறக்க வச்சு இதை குறிச்சு பேச வச்சிருக்கிறார், நினைக்க வச்சிருக்கிறார். அப்போ தூங்கக்கூடாது. அப்போ ஒரு முன்ன சொன்ன மாதிரி ஒரு வியாபாரம் பண்றது, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறது, ஒரு தொழில் சரி எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட இதை செஞ்சு இப்படி வாழலாம், இப்படி பிழைக்கலாம், புரியுதுங்களா? அப்போ எதிர்பார்ப்போட இப்போ நம்ம திட்டமிட்டு நமக்கு நம்ம பேருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சு அந்த லிஸ்ட் பிரகாரம் குறிப்பேட்டின் பிரகாரம் நம்ம பிறக்க வச்சு இத்தனையாவது தலைமுறையில இத்தனையாயிரம் மக்கள் மத்தியில நம்ம இன்னைக்கு பிறக்க வச்சு, அப்போ பிறக்கிற குழந்தைங்களை எங்கேயோ ஒரு அழுத்தம் இல்ல சாப்பிட்டும் குடிக்கட்டும் குடிக்காதட்டும் எப்படியே கிட்டும் விட்டுறாங்களே தாய்மாருங்க. என்ன பண்றாங்க? அப்பெல்லாம் இந்த துணிகளை இப்போ நீங்கெல்லாம் இந்த சித்தால பிறக்கும்போது இப்பக்கிற மாதிரி அது இது எல்லாம் இருந்துச்சு. அப்ப என்ன இருக்கும்? விளக்கெண்ணெய் தான் ஊற்றுவாங்க. கந்த துணி தான் போச்சு வைக்கிற கந்த துணி. இப்ப என்ன வந்துருச்சு? அச்சினி வந்துருச்சு. அப்ப ஏன்னு சொன்னாக்கா அவ்வளோ பெத்த குழந்தைங்க மேல கண்ணும் கருத்துமா கொசு கூட உட்காரக்கூடாது. அப்ப அது மாதிரி நம்ம அப்படிக்குன்னு திட்டம் போட்டவரு, நம்ம பேருக்கு ஒரு குறிப்பை எழுதினவரு, அந்த குறிப்பை பார்த்து 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 என்ன பண்ணாரு, கண்ணும் கருத்துமா நடத்திட்டு வந்திருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை குறிச்சு, நம்ம குடும்பத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, பூலோகத்துல இவ்வளவு காலம் என் பிள்ளைங்க வாழணும், இந்த விதமா வாழணும், எனக்கு முன்னாடி இப்படியா இருக்கணும்னு அவ்வளோ நல்ல அபிப்பிராயத்தோட அவர் நடத்தினுக்கிறார். அததான் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி என்ன, அப்போ பூமியில மழை பெய்யணும், விதைக்கிற விதை என்ன பண்ணும், முளைச்சி விளைஞ்சி, அதான் விதைக்கிறவனுக்கு விதைய புசிக்கிறவனுக்கு என்ன பண்ணும், ஆகாரம். அப்போ பெய்கிற மழை திருப்பி வானத்துக்கு போதா? அப்ப விதைக்கிறது விதைச்சு முளைக்காம வேஸ்ட் பண்ணக்கா எதிர்பார்க்கிற விளைச்சல கொடுக்கலன்னா நஷ்டம். அப்ப அது மாதிரி நம்ம படிச்சதுக்கு இவ்வளவு திட்டமிட்டு குறிப்பு வச்சு பிறக்க வச்சதுக்கு இல்ல அவர் ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு இடத்துக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா? அப்ப அதுல ஏமாற்றத்தே கொடுத்துடக்கூடாது. அது வீணா கத்திரிக்காய் புளிச்சு போச்சுன்னாக்க எடுத்து விவசாயிட்டுருவாங்க, நெல் சாவியாச்சுன்னா எடுத்து கொட்டிடுவாங்க. அப்ப நம்ம குறிச்சு நம்ம அந்த புளித்து போன கத்திரிக்காய் மாதிரி சாவியா போன நெல் மாதிரி ஆயிட்டோம்னா லாபம். திட்டமிட்டது வேஸ்ட், ரத்த சிந்தி மீட்டது வேஸ்ட். நம்ம குறிப்பேட்டின் பிரகாரம் நமக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, ஒரு வீடு வாசலை கொடுத்து, குடும்பத்தை அமைச்சு, நமக்கு ஒரு வேலை கொடுத்து வாழ வச்சு நிற்கிறது வேஸ்ட போகணுமா? போகக்கூடாது. கடைசி இதனுடைய பலன் என்ன? ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எதுக்கு இத்தனையும் 8:29 நினைக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு குரல் சகலம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஏன்னு சொன்னாக்கா 29ஆவது வசனம். தம்முடைய குமாரன் இருங்க 9ஆவது வசனம் 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கும் முன் குறித்திருக்கிறார்.
இவ்வளவு பாடு. உங்க தெலுங்கு பேசுறவங்க சொல்லுவீங்க ஒரு உதாரணம், கோட்டி வித்த என்ன சொல்லுவீங்க? கோட்டி வித்த கூட்டிக்குன்னு ஒரு இது சொல்றது கேள்விப்பட்டுக்கிறேன். கோட்டி வித்த கோட்டிக்குன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் அப்ப இந்த என்ன இந்த என்னென்னமோ பண்ணி கடையாடி என்னவோ பல்ச்சரிச்சு அதை வச்சு உதாரணம் சொல்லுவாங்க. இத்தனையோ ஆட்டமும் இந்த சாப்பாட்டுக்கு ஒட்டச்சான் வகுத்துக்கு தான். அப்ப அது மாதிரி உப்பு இத்தனையே உலகம் படாததுக்கு முன்னே திட்டம் போட்டது, உலகத்தை உண்டாக்குனது, உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அந்த திட்ட குறிப்பேட்டின் பிறகு நம்மளுக்கு பிறக்க வச்சது, வாழ வச்சிருக்கிறது, எதிர்பார்க்கறது எல்லாம் அந்த கோட்டி வித்த கூட்டிக்கின்ற மாதிரிக்கு எதுக்கு நம்ம ஆண்டவரை யாருன்னு தெரியாது. நான் ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி ஏற ஒட்டி கூழ குடிச்சு ஏதோ கல்ல கட்டை பம்மி கும்பிட்டுன்னு நான் பார்க்கின்றேன். அப்ப என் கண்ணை திறந்து அவர் அறிகிற அறிவுக்குள்ள கொண்டு வந்து இப்ப இதெல்லாம் பேச வச்சு இதுக்கெல்லாம் விதத்தில் நடத்திருக்கிறாருன்னு எதுக்கு? இப்ப லாபம் என்னன்னு சொன்னா நம்ம அவர் சமயத்தை வந்து உட்கார வச்சுக்கிறது எதுக்குன்னு சொன்னா என்ன, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு. தம்முடைய குமாரன்னா பிதாவுக்கு யாரு? குமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும்ன்றது தான். இயேசு கிறிஸ்துவுக்கு சமமா நம்ம மாறணுன்றது தான். அது ஏன் வச்சு எட்டுமா? அவர் தெய்வீகமானவர், தேவனானவர், நம்ம மனுஷர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தெய்வம், நம்ம மனுஷர்கள். அப்ப தெய்வத்தினுடைய சாயலுக்கே நம்ம மாறணும். அது ஆகுமா? இது ஆகுமா? எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் ஒட்டுமா? அப்ப நெய் எரிமை எரியாதா? நெய் எரியுது. பால் எங்கிருந்து வருதுங்க? சொல்லுங்க. நேரம் கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல, இது அர்த்தமான நேரம். பால் எரி விடணும். பால் எரியுமா? ஆனா நெய், அப்போ அந்த பாலை எரி வைக்கணும், அதுக்கு பதப்படுத்துறது பக்குவம் இருக்கு. அப்போ மனுஷர்களாகிய நம்ம இயேசு கிறிஸ்து சாயலுக்கு ஒப்பா மாத்துறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு. அது யாரால முடியும்? நம்மளால முடியாதுங்க. புரியுதுங்களா? ஆலவயனிருந்து காய வச்சு தயிராக்கி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து உருக்கனா நெய் அப்ப எரியும். அப்போ நம்மளால முடியாது. நம்ம புத்தி சரியில்லை, நம்ம போக்கு சரியில்லை, நம்ம பார்வையும் எண்ணமும் எதுவுமே சரியில்லாக்கி இல்லை. ஆனா அப்படிப்பட்டவங்களே அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும்னு என்ன பண்ணிக்கிறாரு? குறிச்சு வச்சிருக்கிறார். அப்ப அதே இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுடன் எவனோ அவனை என்னோட என்ன பண்ணும், என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்யணும்னு சொல்றார். அப்ப தேவன் சொன்னாரு, இது அவருடைய முன்குறிப்பு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும்னு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எங்க உட்கார்ந்துருக்கணும், என் பிதா எனக்கு எந்த ஸ்தானத்தை உட்கார கொடுத்துக்கிறாரோ அதே ஸ்தானத்துக்கு என் பிள்ளைங்களா இணைங்களா என்ன பண்ணணும், என்கிட்ட வந்து உட்காரணும், எனக்கு சமமா இருக்கணும். அப்போ 1 யோவான்ல நிருபத்துல வருது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி எப்ப சொல்லிக்கிறோம். ஆனா அந்த வசனம் எடுத்து படிங்கிறது இன்னும் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 1-2 படிங்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போமானால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். போதுங்க. அப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப ஆண்டோட பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி இப்ப நம்ம இருக்கிறோம், ஆண்டோட பிள்ளைங்கன்னு சொல்லி இதுக்கு மேல நம்ம எப்படி இருக்கணும் என்ன பண்ணல, அது வெளிப்படல. இப்ப தாயின் வயசுல குழந்தை 3 மாசம் 4 மாசம் கர்ப்பமா இருக்கு, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியல. அது இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க, அது முடிஞ்சு போச்சு. அப்ப ஆண்டோர் பிள்ளைங்கன்னு இருக்கிறோம் மாம்ச சரீரத்துல,
இதுக்கு பின்னாடி எப்படி இருப்போம்னு இன்னும் அதொன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவனுடைய வருகை வரப்போது, அந்த வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது அதுக்கு தகுதியா அடையணும்னா அவருக்கு ஒப்பா நம்ம இருக்க போறோம். அப்படி ஒப்பா இருக்கிறவங்களா தான் என்ன பண்ணுவாரு, எடுப்பாரு. அப்போ அதுதான் பலன். அப்ப அந்த சிங்காசனம் தான் பலன். அப்போ விதைக்கிற மனுஷனுக்கு விதையும் அது புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கணும்ன மாதிரி. அப்போ அதே இதுல ஏசாயாவுல அடுத்து லாஸ்ட படிக்கிறது அந்த பாகத்தை திரும்ப அப்படியே என் வாயில் இருந்து புறப்படும் வசனமும் காரியமாய் வாய்க்கும்படி செய்யும். அப்போ அவர் வாயிலிருந்து வார்த்தை சொல்லி மனுஷார திருப்தி என்ன பண்ணாரு, நம்ம படைச்சிக்கிறாரு. அப்ப படைச்சது என்ன பண்ணணும், போட்டது திருப்பி வீணா வரக்கூடாது, போட்ட முதல்ல அழிஞ்சு போகக்கூடாது, விதைச்சு விதை முளைக்காம போகக்கூடாது. அதே மாதிரி என் பிள்ளைகளை நான் படைச்சதுக்கு இவ்வளவு குறிப்பேடு எடுத்து குறிச்சு நடத்துறதுக்கு ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்ததுக்கு என்ன பண்ணக்கூடாது, அது சும்மா வரக்கூடாது. அப்ப பிறக்க வச்சது அர்த்தமா இருக்கணும், மீட்டு எடுத்தது அர்த்தமா இருக்கணும், அவங்கள காப்பாற்றி வாழ வச்சிருக்கிறது அர்த்தமா இருக்கு. கடைசி என்கிட்ட வந்து என் பக்கமே என் பிள்ளைங்க என்னோட கூட இருக்கணும் என்ற மாதிரி. அப்போ நான் வெறுமையா அனுப்பின காரியமா என்ன பண்ணோம், அது வாய்க்கணுமே தவிர விரும்பே திருப்பி என் கட்டிக்கு வரக்கூடாது. அப்ப பூமியில அனுப்பப்பட்ட நாம் திருப்பி மண்ணோட மண்ணா அர்த்தம் இல்லாத வாழ்க்கை போயிடக்கூடாது. அப்ப திருப்பி எதிர்பார்க்கிற பலன் அவர்கிட்டக்கு வரணும். அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் குறிச்சு இப்படி ஆண்டோடைய சித்தம். அதனால அது எப்போ எத்தனை முறை இருக்கு, எத்தனை முறை ஒரு மனுஷன் பிறக்கிறது, எத்தனை முறை மறிக்கிறது, எத்தனை முறை உலகம் சொல்லுது ஒரு மனுஷனுக்கு 7 பிறவின்னு சொல்லி. உலகம் இந்த ஆண்டவர் பிள்ளைங்கள மத்தியில தவிர அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை. மீதி அத்தனை பேருடைய நம்பிக்கையும் அத்தனை பக்திமான்களுடைய நம்பிக்கையும் எதை இருக்குது, 7 பிறவிக்கு இது 7 ஜென்மங்குது. 7 பிறவிக்கு பின்னாடிதான் அங்க போறதான் நம்புறாங்களா இல்லையா. இந்த பிறவில இல்லைன்னா கூட இன்னொரு பிறவிக்குது, இன்னொரு பிறவிக்குது, இன்னொரு பிறவிக்குது நம்புறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் ஒரே முறை பிறக்கிறது, ஒரே முறை மறிக்கிறது, கடைசியில அவன் செஞ்சது நன்மையோ தீமையோ அதுக்கு தக்க பலனை அடையிறது தான். அப்ப அதுதான் உண்மை. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை மட்டும்தான். இந்த சரீரத்தை விட்டு இந்த மூச்சு அவர் தந்த ஆவி அவர்கிட்ட போயிடுச்சுன்னா இந்த இது மண்ணுக்கு மண்ணா போயிருப்போது. அப்ப திருப்பின்னு ஒரு முறை இது வாய்ப்பே இல்லை. அப்ப மனம் திரும்பிக்கிறதுக்கு, அவருக்காக வாழ்ந்துக்கிறதுக்கு, அவரை பற்றி சொல்லிடுறதுக்கு, மற்றவங்களுக்காக அவருக்கு முன்னாடி இருந்து ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் வாழ்க்கைங்க. புரியுதுங்களா? அப்ப அதை பார்த்துதான் இப்ப நான் அந்த இங்க ஆரம்பிக்கணும்னு ஒரு அரை மணி நேரம் பின்னாடி நான் அங்க போய் அழுந்து மன்னிப்பு கேட்டு வந்தேன். நிமிஷத்தை குறித்து நீங்க திட்டமிட்டு நடத்துறீங்க, ஆனா நான் என் நிமிஷத்துக்கு நான் திட்டமிட்ட காரியம் அது வேஸ்ட். அப்போ நாளைக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ரூம்பு ஒரு இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுற வீடு கட்டி, இந்த வீடு கட்டினதுல வருஷம் ஒரு 2 நாள் ஒரு 2 ராத்திரி ஒரு பகல் இந்த ரூம்ல இருப்பேன் வருஷம் ஆரம்பத்துல. அப்ப அங்க வச்சுதான் எனக்கு என்ன பண்றாரு, ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ 2 மாசத்துக்கு முன்ன வந்து போனோம் பாருங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி இங்க வந்தேன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 14 இங்க வந்தேன். அன்னைக்கு ஒரு சம்பவத்தை குறித்து பேசினார். இங்க வச்சது எல்லாத்தையும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி உறுதிப்படுத்துறாரு. ஒரு நோக்கத்தோட தான் கொண்டு வராரு. ஏன்னு சொன்னா 14 வருஷம் ராத்திரி ஆகாரம் ஒதுக்கி உபவாச ஜபத்துக்கு கொண்டு வராரு. இப்போ 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷத்துல ஆரம்பம் போன ஏப்ரல் அன்னைக்கு இதே இடத்துல மெசேஜ் தான் ஆராதனைக்கு இதுக்கு கொடுத்தேன். அப்ப அதை குறித்து பேசுறாரு. அந்த 14 வருஷம் ராத்திரி கட் பண்ண மாதிரி இனி இந்த 15வது வருஷத்துல என்ன பண்ணோம்,
அந்த காலை ஆகாரத்தையும் கட் பண்ணும். இது முடியுமா? ஒரு இது விட்டு கொடுத்தாச்சு, இன்னொரு இதுவும் விட்டு கொடு. அப்போ கேள்வியோட அந்த அன்னைக்கு செய்தி கொடுத்துட்டு அன்னைக்கு சாப்பாடு 3 மணி பிரேக் கூட கஷ்டப்பட்டார். ஆச்சரியம் இல்லை, காலையிலே 1 இல்லை 3 மணி ஆயிடுச்சு. எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கிற பிரேக் சொன்னேன். அப்போ அதுக்கு வசனத்தை கேட்டேன். அந்த வசனத்தை கொடுத்தா நான் வரேன். அப்போ உபாகமம் 23ஆம் அதிகாரம் எடுங்கது, நான் இது முடிச்சிடுறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம், அதுக்கு எனக்கு கொடுத்த வசனம் இதுதான், 6வது வசனம். நீ உன் ஆயுசு நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தை நன்மையும் தேடாத. இது எதுன்னு சொன்னாக்கா, இது 14ஆம் தேதி இது நடந்தது. அப்ப என்ன சொன்னாக்கா, பிலேயம்ம தேவ ஜனங்களை சபிக்கும்படி பாலாக்கு என்ன பண்றான், கூலி கொடுத்து அனுப்புறான். அவங்களை எனக்காக நீ போய் சபிக்கணும்னு என்ன கேட்டாலும் கொடுக்குறான். அப்ப அந்த சம்பவம், அப்ப அப்படியேப்பட்ட தேவ சந்ததியவே சபிக்கும்படி ஏவி விட்ட அந்த பாலாக்கனுடைய சந்ததியில அமலேக்கன் வரான். அவங்க இது ஒட்டு உறவு, அவங்க சமாதானம் தான். நீ உன் ஆயுசு நாட்கள் உள்ளளவுன்னா அந்த பூமியில நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தை நன்மையும் தேடாத. அது யாரும் நம்ம மனசால் கிடையாதுங்க, பிசாசு ஆனவன். பிசாசு பல விதத்துல வருவான், பல விதத்துல கெடுக்க நினைப்பான். அவனுக்கு உன் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா, அது 25ஆம் அதிகாரத்துல இன்னும் தெளிவா என்ன பண்றாருன்னு சொன்னா, 25:18 நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், படிங்க படிங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அப்ப அதுக்கு முன்னாடி வசனம், எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனர் எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அப்போ உன் தேவனுடைய ஜனங்க இஸ்ரவேலிருந்து வெளியே புறப்பட்டு வரும்போது குறுக்கிட்டு வந்து அந்த அமலேக்கு என்ன பண்ணான். அப்போ பலமா இருக்கிறவங்கள இல்ல, ரொம்ப டயர்டாகி முடிஞ்சு போன கட்டத்துல சோர்ந்து போய் இருக்கணும் பார்த்து என்ன பண்ணானா, வெடித்தளிட்டானா. அப்படியெல்லாம் செஞ்சு அவனை நினைச்சு மனசுல வச்சுக்கோ. அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்னு சொன்னா, உன் தேவனாய் கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அறிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். அந்த லூசிபராகிய பிசாசு அந்த அமலேக்கியன் பின்னாடி இருந்து வேலை செய்யறவனை என்ன பண்ணக்கூடாது, நீ பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய நன்மைக்கும் அவனுடைய சமாதானத்தையும் நீ விட்டு இடம் கொடுக்க கூடாது. அவன் பேரு கூட என்ன பண்ணக்கூடாது, வானத்தின் கீழ் இராதபடிக்கு என்ன பண்ணும், அழிய பண்ண கடவாய். இது நீ மறக்க வேண்டாம். அப்ப இது நம்மளால முடியும். நேரம் பிசாசு கண்ணுக்கு தெரிறானா, பிசாசு தெரிறானா, அவனுடைய செயல்பாடு மட்டும்தான் தெரியுது. அதுக்கு என்னன்னு சொன்னா, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் மீந்தி வேற என்ன பண்ண முடியாது. அப்ப அந்த முழங்கால தான் அவர் சொன்ன மாதிரி அந்த இதுக்கு அந்த வைராகியத்தை அனல் மூட்டும் போது அப்படியே ஒப்பு கொடுத்தேன். அப்போ இந்த நாள் வரைக்கும் 14 வருஷம் ராத்திரி சாப்பாடு விட்டதுனால பலவீனாயும் போல, இப்போ 2 மாசமா காலை சாப்பாடு விட்டதுனால இன்னும் நான் மனசுல இருக்கிறதுனால என்னை விட்டு போலன்ற மாதிரி நான் என்ன பண்றேன், அப்பப்போ டெஸ்ட் பண்றேன். அவரே எடை போடுறேன். நீ சாட்சி சொல்றேன், பெருமைக்கு இல்லை, சாட்சிக்கு சொல்றேன். இன்னும் 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்றேன், எடை போடுறேன். சாப்பாடு ஓடுறதுனால குறையுதா, இல்ல ரத்தத்தையும் ஒரு 6 மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு மாதிரி செக் பண்றேன். ரத்தத்தினுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிக்குதா, இல்ல எடை குறைஞ்சிக்குதா பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த 52-53 கிலோ லீக்குது. ரத்தம் அதே பர்சன்ட். அப்ப தூக்கம் கிடையாது அவர் சமூகத்துல.
இருக்கணுன்றது காவல்கார வாட்ச்மேன் தூங்கிட்டார், திருட உள்ள நுழைவான். அது மாதிரி தூங்கத்துக்கும் அனுமதி கிடையாது. தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, ரெஸ்ட்டும் கிடையாது. அப்போ சரீரம் என்ன பண்ணுது? எப்பயும் போகலாம். அதுக்கு ஒரு வசனம் என்ன சொல்கிறேன், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் ஏன்னு சொன்ன பிரிமன்ல. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து கூட நம்ம கொளுத்து போன கத்திரிக்காவா மாறி இருக்கக்கூடாது. நல்ல தரமான கத்திரிக்காய் நம்ம அவருக்காக வரணுன்றதுக்கு தான் இது என்ன பண்ணுறாரு, அனுபவத்தில் கற்றுக்கூடாது. நம்ம பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கட்டுப்பாடு அடைக்கி உடைக்கி பொறுத்தணும். அப்போ எதிர்பார்க்குற பலனை அவருக்கு உண்டாக்கணும்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம செய்ய வேண்டிய ஒன்றும் இல்லை. அவர் கையில் நம்மளே ஒப்படைச்சு விட்டணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படி கீழ். இப்போ எனக்கு அல்சர் யாருக்குமே வந்துக்காது. அந்த அல்சருக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா அது அதிகமாகும். புரியுதுங்களா? தூக்கம் கிடக்கூடாது. அல்சருக்கு ரொம்ப தூக்கம் கிடக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, பட்டினியாக இருக்கக்கூடாது. அது இந்த வாத பிரச்சனை வந்துச்சு. இவங்களுக்கு தெரியும் வாதம் எப்படி வந்துச்சுன்னு. எனக்கு அப்போ 4 அடி எடுத்து நடக்க முடியாது. அதுக்கு தூக்கம் கிடக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, பட்டினியாக இருக்கக்கூடாது. அது ரேஸ் ஆகும். எல்லாம் தலைக்கில தான் இருக்குது. ஆனால் அப்படி செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி வச்சே அங்கே எடுத்துன்னு அங்கே வர ஆக நோக்கம் என்ன, அந்த லூசிபரை என்ன பண்ணக்கூடாது, அந்த எதிரியே வளர விடக்கூடாது. அவன் சட்டம் வலிக்க விடக்கூடாது. அப்படிக்கா ஒப்பு கொடுத்த பின்னாடி இப்போ அரைக்குறந்த உடம்பு வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே போயாச்சு. அது அவர் செய்கிறார். அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் கூட அவருக்கு ஏற்றவங்களா வாழ்ந்து ஒரே ஒரு முறை வாழ போகிறோம். அந்த வாழ போகிற வாழ்க்கை அவருக்குன்னு வாழ்ந்துட்டு அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த சிங்காசனம் நமக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அங்கே போகிறதுக்கு இந்த பந்தி அவசியமா இதுக்கெல்லாம் வேணும். அதான் ஒரு சவால். ஆராதனை ஒரு சவால், பந்தியும் ஒரு சவால். அப்போ கூடுமான வரைக்கும் ஜபம் பண்ணுறது, முட்டியில் இருந்து ஜபம் பண்ணால் அது இன்னும் நல்லது. இதெல்லாம் அவனுக்கு சௌகரியம். ஜபம் அவருக்கு தூபம், ஆத்மாவுக்கு எதிரே தாக்கக்கூடிய கேடகம், சாத்தானுக்கு அது சாட்டையடி. அது அடுத்து அவருக்கு பெரியும் ஏற்றது ஒரு வாசல். அது மாதிரி இப்போ இதெல்லாம் நமக்கு எல்லாமே லாபமாக மாறணும்னு சொன்னால் அப்போ அவர் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளை அவருக்கு ஒப்படைச்சோம்னா அவர் பார்த்து நடத்திக்கிறாருங்க. அதனால இதுக்கு நேராக அந்த நஷ்டம் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும்.